அன்புக்குரிய நேயர்களுக்கு வணக்கங்கள். தமிழ்நாட்டு அரசாங்கத்துடைய அடுத்த முதலமைச்சர் யார்? ஆட்சி தக்க வைக்கப்படுகிறதா, மாறுகிறதா? அடுத்த சட்டமன்றத்தை அலங்கரிக்க போகக்கூடிய கட்சிகள் என்ன? எவ்வளவு வாக்கு, எவ்வளவு சீட்டுகளை அவை பெறப் போகின்றன? இதையெல்லாம் இன்று தீர்மானித்து விட்டார்கள் ஜனநாயக தேர்தல் திருவிழாவில். இந்த ஜனநாயகத்துடைய எஜமானர்களாகிய மக்கள், தமிழக மக்கள், வாக்குப்பதிவு நிறைவடைந்து விட்டது. 5 மணி நிலவரப்படி 69.19% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. நாட் சோ ஹை. அதே சமயத்தில் விறுவிறுப்பான வாக்குப்பதிவு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. அண்டை மாநிலமான கேரளால இதே நேர நிலவரப்படி 71% வாக்குகள். புதுச்சேரியில 80% தாண்டி இருக்கிறது வாக்குப்பதிவு. 2011 தமிழகம் 78% வாக்குப்பதிவை பார்த்தது. 1967 2011 வரைக்கும் எடுத்துக்கிட்டா அதுதான் ஹையஸ்ட். அந்த 78% அப்படிங்கிறது இந்த நேரம் அதை தாண்டி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. எவ்வளவு சதவீதம் வாக்குப்பதிவுடைய இறுதியில பதிவாயிருக்கிறது என்ற விவரம் எந்த நேரமும் தெரியலாம். இன்னும் சற்று நேரத்தில் ராஜேஷ் லக்கானி தலைமை தேர்தல் அதிகாரி பத்திரிகையாளர்களை சந்தித்து 6 மணி வரைக்கும் இந்த போலிங் இறுதியார வரைக்கும் பதிவான வாக்குகள் எவ்வளவு என்ற விவரங்கள் தெரியலாம். இது என்ன உணர்த்துகிறது? இந்த விறுவிறுப்பான வாக்குப்பதிவு, இந்த வாக்கு சதவீதம் என்ன உணர்த்துகிறது? இந்த தேர்தல் பல வகையில வித்தியாசமான தேர்தல் என்று சொன்னால் மிகையில்லை. நீண்ட தேர்தல் திருவிழா, பல அணிகள் பங்கேற்ற ஒரு தேர்தல் திருவிழா. அது மட்டுமல்லாமல் வாடிக்கையா 234 தொகுதிகளுக்கும் தேர்தல் ஒன்றாக நடக்கும். மேற்கு வங்கம் இது போன்ற மாநிலங்கள்ல தான் பதற்றத்தின் காரணமா வெவ்வேறு கட்டங்களா நடக்கும். ஆனால் தமிழகமும் அந்த லீக்ல சேர்ந்து விட்டது. பணப்பட்டுவாடா உள்ளிட்ட குற்றச்சாட்டின் காரணமாக தஞ்சைக்கும் அரவக்குறிச்சிக்கும் இன்று தேர்தல் நடைபெறவில்லை. 23ஆம் தேதி தான் தேர்தல் நடைபெறுகிறது. இந்த ஜனநாயக தேர்தல் திருவிழால நாம் மகிழ்ச்சி அடையக்கூடிய எவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் இது நிச்சயமாக வேதனைக்குரிய, இன்னும் சொல்ல போனால் தலைகுனிவுக்கு உரிய விஷயம் என்று சொன்னால் மிகையல்ல. இதையும் மீறி இந்த ஜனநாயக தேர்தல் திருவிழா சச்சரவின்றி, எந்த விதமான அசம்பாவிதமின்றி நடைபெற்றிருக்கிறது. இந்த விறுவிறுப்பு வாக்கு பதிவு உணர்த்துவது என்ன? இன்னும் பல கேள்விகள் எழுகின்றன. இந்த விவாதத்தில் நீண்ட நாட்களுக்கு பிறகு இணைகிறார் பல்லாவரம் தொகுதியுடைய அதிமுக சட்டமன்ற வேட்பாளர் CR சரஸ்வதி அவர்கள். நிகழ்ச்சிக்கு அவரை அன்போடு வரவேற்கின்றோம். அதே போல நீண்ட நாட்களுக்கு பிறகு இணைகிறார் கொளத்தூர் தொகுதியுடைய பாரதிய ஜனதா வேட்பாளர் திரு KT ராகவன் அவர்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மூத்த தலைவர் திரு மகேந்திரன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் இணைகிறார். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். மற்றும் காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர் திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்களும் இந்த விவாதத்தில் இணைகிறார்கள். அனைவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். திரு மகேந்திரன் அவர்கள்ட்ட தான் இந்த நிகழ்ச்சியை தொடக்கணும்னு நினைக்கிறேன். விறுவிறுப்பான வாக்குப்பதிவு, வருத்தப்படக்கூடிய அளவுக்கு குறைவான வாக்குப்பதிவு இல்லை. 5 மணி நிலவரப்படி 69.19%. கடைசி கட்ட, இறுதி கட்ட வாக்குப்பதிவு என்னன்னு இன்னும் சில நேரத்தில் தெரியும். 2011 தாண்டுமா வாக்கு சதவீதம் என்றால் வாய்ப்பு குறைவாகத்தான் தென்படுகிறது. இந்த வாக்குப்பதிவு என்ன உணர்த்துவதாக கருதுறீங்க? ஒவ்வொரு வாக்குப்பதிவும் ஒரு பேட்டர்ன் கொண்டு ஏதோ ஒரு விஷயத்தை உணர்த்துவதாக வல்லுநர்கள் கருதுறாங்க. உங்களுக்கு என்ன உணர்த்துது இந்த வாக்குப்பதிவு? இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப முற்றிலும் வேறுபட்ட ஒரு தேர்தல். இந்த தேர்தல் ஒரு அடிப்படையான ஒரு மாறுதலை ஏதோ ஒரு விதத்தில் இது முன்மொழியணும் இந்த தேர்தல். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னாக்க வேற எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கு பணம் என்பது தமிழகம் முழுவதும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, வாக்காளர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதுதான் நான் இப்போ தொலைபேசியில் தொடர்பு கொண்டு எல்லா இடங்கள்லையும் கேட்கிற போது சில இடங்கள்ல 1000 ரூபா கொடுத்திருக்காங்க, சில இடங்கள்ல 500 ரூபா கொடுத்திருக்காங்க, 300 ரூபா கொடுத்திருக்காங்க, இப்படி பணம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பணம் கொடுக்கப்பட்டிருக்குங்கிறதுக்கான ஆதாரம் மட்டுமல்லாமல் 2 தொகுதிகளில் தேர்தல் ஆணையமே, அதாவது இதுக்கு மேல நம்முடைய சென்னை வெள்ளத்தால் மூழ்கியதை போல இந்த பணம் மக்களையும் அதே போல தொகுதிகளையும் மூழ்கடித்ததால் ஒண்ணுமே செய்ய முடியாதுங்கிற நிலைமையில 2 தொகுதிகளில் தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இது நம்முடைய தமிழ்நாட்டினுடைய ஜனநாயகத்துக்கு ஒரு அவமானமாக நான் கருதுகிறேன். அது அவமானம் என்றே பதிவு செய்ய விரும்புகின்றேன். இதுக்கு பொறுப்பான கட்சிகள் இன்னைக்கு கூட தற்காலிகமா பணம் கொடுத்து கூட வெற்றி பெறலாம். ஆனால் எதிர்காலத்தில் எதிர்கால ஜனநாயகத்துக்கு இவங்களாம் பதில் சொல்லியே தீர வேண்டும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, ஒரு ஏழைகள் மிகுந்த ஒரு நாட்டில்
ஒரு பணத்தை கொடுத்து காசை கொடுத்து அது மூலம் ஓட்டு வாங்கி வெற்றி பெற முடியும் என்கின்ற அந்த இழிவை எப்படி மலத்தை தலையில சுமக்கிறது ஒரு அவமானமாக நாம் கருதுகிறோமோ, அதை மாற்ற வேண்டும் என்று நினைக்கின்றோமோ, அந்த அளவிற்கு கேவலப்பட்டு போன ஒரு வெட்கம்ங்கிறது கொஞ்சம் கூட இல்லாமல், பணம் கொடுக்கின்றவர்களுக்கும் வாங்குகிறவர்களுக்கும் சூடு சுரணங்கிறது கொஞ்சம் கூட இல்லாமல் இந்த அளவுக்கு நடப்பெறக்கூடிய இந்த அவமானத்தை பார்க்கிறோம். இப்ப என்னை மாறி இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு வேதனையும் துயரத்தையும் இது தந்திருக்கிறது. கொடுப்பவர்களை பத்தி சொன்னீங்க, வாங்குறவங்களும் அலாதியா அதிகரித்து போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் கவலை அளிக்குதா? அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இது சிஸ்டத்தினுடைய கோளாறு. இது அடிப்படையில பாத்தீங்கன்னாக்க இது சிஸ்டத்தினுடைய கோளாறு. இந்த சிஸ்டமே என்ன பண்ணுதுனாக்க, இந்த மாதிரி பணம் கொடுப்பது வாங்குவது இதை வளர்த்தெடுப்பதற்குரிய முறைகளில் தான் இது இந்த சிஸ்டம் இருக்கு. எலக்ட்ரோரல் சிஸ்டமே அந்த அடிப்படையில தான் இருக்குது. அதுல தேர்தல் ஆணையத்துல சில இளம் அதிகாரிகள் வர்றவங்க கொஞ்சம் துடிப்போட செயல்படுறாங்க. அதனால அவங்களுக்கும் ஒரு லிமிட் தான் இருக்கு. அந்த லிமிட்டுக்கு மேல அவங்களால எதுவும் செய்ய முடியறது இல்ல. இதுக்கு என்னுடைய அடிப்படையான கருத்துக்கள்ல ஒண்ணு, தேர்தல் முறையில் மாற்றம் ஏற்பட வேண்டும். அது நாங்க ரொம்ப வருஷமா சொல்லிட்டு இருக்கிறோம். விகிதாசார அடிப்படையிலான தேர்தல் முறை இந்தியாவுக்கு வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றோம். இது மாதிரியான நபர்கள் மற்றவங்களை கொண்டு போய் நிறுத்துறதை விட கட்சிகள் அரசியலை சொல்லி அந்த அடிப்படையில் வாக்குகளை கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். இதை விட இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் அடித்தளத்தில் மக்களிடம் ஆழமான விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும். ஒரு வித்தியாசமான தேர்தலாக இந்த தேர்தல் இருந்திருக்கிறது. அதே சமயத்துல சிஸ்டத்தின் மீது, இந்த அமைப்பின் மீது உங்களுக்கு ஆழமான சந்தேகங்களை வலுப்படுத்த, சிஸ்டத்தை நொறுக்கணும், உடைக்கணும், மாத்தணும்னு நினைக்கிறேன். ஓகே, செல்வி சி.ஆர். சரஸ்வதி அவர்களுடைய முதற்கட்ட கருத்தை கேட்க இருக்கின்றேன். நல்ல வாக்குப்பதிவு தான் இந்த முறை. கணிசமான வாக்குப்பதிவு, விறுவிறுப்பான வாக்குப்பதிவு, ஆட்சி மாற்றத்துக்கான அறிகுறி அப்படின்னு அனைத்து எதிர்க்கட்சிகளும் கருதுறாங்க. Why do you think otherwise? எதிர்க்கட்சிகள் தானே கருதுறாங்க, மக்கள் சொல்லலையே. எதிர்க்கட்சிகள் எப்பவுமே அப்படித்தானே சொல்லுவாங்க. நாமெல்லாம் நாங்க ஆட்சியில் இருக்கும்போது எதிர்க்கட்சிகள் டெஃபினட்டா நாங்க தான் வரப்போறோம். எவ்ரி டைம் இட் ஹேப்பன்ஸ். நீங்க லாஸ்ட் 5 இயர்ஸ்க்கு முன்னாடி போலிங் பத்தி சொன்னீங்க. அப்ப நமக்கு ஏப்ரல்ல எலெக்ஷன் இருந்தது. சோ இந்த லீவ் எல்லாம் விடுறதுக்கு முன்னாடி we had a lot of more difference. பட் இந்த தடவை என்னன்னா, மே மாதம் வந்ததுனால் நிறைய பேர், நான் இன்னும் கூட வருத்தப்படுறேன். பிகாஸ் லாட் ஆஃப் த பீப்புள் ஐ saw they left ஊருக்கு போனோம், டிக்கெட் வாங்கிட்டோம். இன்னும் கூட கொஞ்சம் விழிப்புணர்வு இருந்திருந்தால் லாஸ்ட் 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம என்னன்னா, இந்த 5 இயர்ஸ்ல நிறைய நம்ம ஊடகங்கள்லயும் சரி, பேப்பர்லயும் சரி, வாக்களிக்க வேண்டும் வாக்களிக்க வேண்டும்ங்கிற கடமையை உணர்த்திட்டே இருக்கிறோம். இல்ல அப்படி கூட நிறைய பேர் லீவ்ல ஊருக்கு போயிடுறாங்க. சரி, அளவுக்கு இல்லாம இருந்திருக்கலாம். 2011 அளவுக்கு இல்லாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆனா விறுவிறுப்பாக இருந்தது, அசம்பாவிதம் எதுவும் இல்ல. அமைதியா மக்கள் வந்தாங்க. ஆனா ஒரே ஒரு வார்த்தை அண்ணனுக்கு ரொம்ப கடுமையான வார்த்தைகளை மக்களை பார்த்து சொல்றாரு. நிச்சயமாக பணத்துக்காக மட்டுமே மக்கள் வாக்களிக்கிறது இல்லைங்க. கடுமையான வார்த்தையை சொல்லல. அந்த வார்த்தைகள் மக்களை அந்த வார்த்தைகளை பதில் சொல்றீங்க. நாணமில்லை அப்படிலாம் பேசுறதுங்கிறது ஒரு ஜனநாயக நாட்டுல பணம் வாங்க கூடாது கொடுக்கணும் சொல்ற வார்த்தையை சொல்லாமே தவிர, தனி மனித விமர்சனம், வெக்கமில்லை, மானமில்லை அப்படிங்கிற பொதுமக்களுங்க எந்த கட்சியும் எல்லாருமே தான் சொன்னாங்க. வாங்குவதும் சொல்லல, அதுக்கு மீறி அது அவமானம். ஒரு மனத்தை தலையில் வைப்பது போல மானமில்லை, அந்த வார்த்தைகள் ரொம்ப கடுமையான வார்த்தைகள். மக்கள் அப்படி டிசைட் பண்றது இல்ல. ஒரு பெருமையான செயலை நிச்சயமா பார்க்க முடியாது. அவருடைய ஓமைகளை நீங்க மாற்றலாம். திரு மகேந்திரன் விட்டுருங்க. இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் 2 அறிக்கைகளை வெளியிட்டிருக்கிறது. அதுல இதுவரை இல்லாத வகையா கட்சிகள், தனிநபர்கள், அவர்கள் இந்த கட்சி சார்புடையவர்கள் இவ்வளவு படிக்கப்பட்டது எங்களுக்கு அதிர்ச்சி அளிக்கிறது, இதற்கு மேலும் இந்த தேர்தலை இப்படி நடத்த முடியாது என்ற காரணத்தினால 2 தேர்தல் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது, 2 தேர்தல் தள்ளி போடப்பட்டிருக்கிறது, 2 தொகுதிகளுக்கான தேர்தல் தள்ளி போடப்பட்டிருக்கு. அப்படிங்கறத அவமானமா பார்க்காம மிஸ்டர் ஹரி, விசாரணைக்கு தேர்தல் ஆணையம் எடுத்திருக்காங்க. Let the truth come out. யார் பார்த்தாங்க, யார் என்ன பண்ணாங்க, மூணு லாரி பிடிச்சிங்க. அது கடைசியில் என்ன சொன்னாங்க, பேங்க்குக்கு போற பணம்னாங்க. So let the truth come out. அதுக்கு முன்னாடியே இது பணம் கொடுக்க தான் வச்சிருந்தாங்க, மக்களுக்கு தான் வச்சிருந்தாங்க. எதையுமே ஒரு முடிவு விசாரணை பிரிவு அதை விசாரிக்க போகுது. தஞ்சாவூர்லயும் அரவக்குறிச்சியிலும் ஒரு கடுமையான முகாந்திரம் இருந்து கட்சிகள் பேர் சொல்லி அவங்களோட அஃபிலியேஷன் சொல்லி இது தேர்தல் ஆணையம் காரணம் காட்டி நிறுத்துது அப்படின்னா நிச்சயமா திமுகவை சேர்ந்த
திரு பழனிசாமி அவர்கள் போன தடவையே அவர் நிறைய எலெக்ஷன் அப்ப 5 வருடத்துக்கு முன்னாடியே அந்த கரூர்ல நிக்கும் போது நிறைய சேலைகள் அவர் வந்து கொடுத்து அப்பவே அவர் வந்து அவர் மேல குற்றச்சாட்டு தேர்தல் ஆணையம் திரு பழனிசாமியோட பேரை மட்டும் அவருடைய அமைச்சர்களோடு நெருக்கமாக இருக்கிறார் திரு செந்தில் பாலாஜி, இந்த மாதிரி பெயர்களும் அதுல சேர்ந்து உங்கள் கட்சி மீதும் நேரடியான குற்றச்சாட்டு. ஒரு பிசினஸ் உங்க கட்சி சேர்ந்த அவங்க மீது நேரடியான குற்றச்சாட்டு ப்ரூவ் ஆகட்டும் மிஸ்டர் ஹரி, லெட் தம் ப்ரூவ் இட். அதோட விளைவாக தேர்தல் போயிருக்கிறது. ஒரு குற்றச்சாட்டை வைத்து மட்டுமே அதிமுக பணம் கொடுக்க பார்த்துன்னு சொல்ல முடியாது. லெட் தி ட்ரூத் கம் அவுட். விசாரிக்கட்டும், வெளியில ஒரு கடுமையான பழனிசாமி ஏன் சொல்ல இட் வாஸ் ப்ரூவ்ட். 5 வருடத்துக்கு முன்னாடி 2011 இல்லமா அவர் லாரில கொண்டு வந்து இறக்குனத ப்ரூவ் பண்ணாங்க. தேர்தல் ஆணையம் பழனிசாமியுடைய பேரை அந்த அறிக்கையில சொல்வது போல அதிமுகவுடைய வேட்பாளர் பேரை சொல்லுது, திரு செந்தில் பாலாஜியுடைய பேரை சொல்லுது, திரு அன்புநாதன் பேரை சொல்லுது. அன்புநாதன் ஒரு பிசினஸ் பர்சன். ஒரு பிசினஸ் பண்றவங்க அவங்க வீட்டுல பணம் வச்சிருந்தா இதுக்குதான் கொடுத்தாங்கன்னா அவங்க காட்டுவாங்க. எல்லா கட்சிகளுக்கும் பணம் எப்படி வந்தது, இது எதுக்கு வந்ததுன்னு அப்படி ப்ரூவ் பண்ணாம இருக்க முடியாது. இதுல வந்து இன்னும் சந்தேகங்கள் இருக்கிறது, நிரூபிக்கப்படலன்னு சொன்னாலும் கூட வாட் எவர் த கேஸ் மே பி, இது வந்து ஒரு வருத்தத்துக்குரிய, நிச்சயமாக நமக்கெல்லாம் ஒரு வேதனை தரக்கூடிய ஒரு நிகழ்வு தான். 234 தொகுதிகளிலும் தேர்தல் நடக்காம 232 தொகுதியில மட்டும், அதுவும் இந்த காரணத்துக்காக பணப்பட்டுவாடா, முறைகேடு, இது போன்ற புகார்களுக்காக தமிழகம் 2 தொகுதிகளை இன்னொரு தேதியில தேர்தல் நடத்துவது அப்படிங்கிறது வேதனை அளிக்கக்கூடிய விஷயம். திரு பீட்டர் அல்போன்ஸ் உடைய முதற்கட்ட கருத்தை கேட்க இருக்கின்றேன். ஒரு பெரும் வாக்குப்பதிவு அப்படிங்கிறது, ஒரு ஹை ஓட்டர் டர்ன் அவுட் அப்படிங்கிறது ஆட்சிக்கு எதிரான மனநிலையை உணர்த்துது அப்படிங்கிறது ஒரு இயல்பான தம் ரூல். ஆனா 2011 அளவுக்கு வாக்குப்பதிவு நடந்திருக்கிறதா அப்படின்னு நம்மால புரிந்து கொள்ள முடியல. நாட் சோ ஹை, இட் இஸ் டெஃபினெட்லி ஹை. ஆனா வந்து ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான வாக்குப்பதிவு அப்படிங்கறத தமிழகம் பதிவு செய்யல. எனில் இது ஒரு ஆட்சி மாற்றத்துக்கான அறிகுறி அப்படின்னு புரிந்து கொள்ள முடியுமா? அதாவது இன்னைக்கு மாலையில தொடர்ந்து வெளியே வருகிற அந்த எக்ஸிட் போல் அதை வந்து நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்ல தயாராக இல்லை. ஆனால் வந்த எக்ஸிட் போல்கள் எல்லாம் வந்து திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்பதை போன்றுதான் வந்திருக்கிறது. அது வந்து நம்ம we have to wait till 19th. மகேந்திரன் சொன்ன திமுக அமைக்கும் என்று இரண்டும் இதுவரைக்கும் வந்திருக்கிறது. நான் வந்து தோழர் மகேந்திரன் சொன்ன கருத்தை நான் வந்து வலியுறுத்த விரும்புகிறேன். அதாவது இப்ப 4 ஸ்டேட்ல எலெக்ஷன் நடந்திருக்கு. அசாமில் நடந்திருக்கு, மேற்கு வங்கத்தில் நடந்திருக்கு, கேரளாவில் நடந்திருக்கு, பாண்டிச்சேரி ஒரு சின்ன மாநிலம், தமிழகத்தில் நடந்திருக்கு. ஆனால் அந்த மாநிலங்களெல்லாம் இல்லாத ஒரு சொல்லப்படாத ஒரு குற்றச்சாட்டு வந்து தமிழகத்தின் மேல சொல்லப்படுவது வந்து அவர் சொன்னது போல தமிழர்களுக்கே ஒட்டுமொத்த அவமானம் என்று எண்ணுகிறேன். நான் நம்முடைய சகோதரி சரஸ்வதி அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தேன். ஆனா இதுல வந்து தேர்தல் ஆணையத்தின் பேர்ல எனக்கு வந்து ஒரு மிகுந்த மனக்குறை. அதாவது அரவக்குறிச்சியில என்று அன்புநாதன் வீட்டுல வந்து அவர் சகோதரி சொன்ன மாதிரி வெறும் கேஷ் மட்டும் பிடிபடல. அங்க வந்து நம்பர் பிளேட் மாத்தப்பட்ட ஒரு ஆம்புலன்ஸ், அது யாருடைய பேர்ல பதிவாயிருந்ததுன்னு இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட முடியல. அதற்கு பிறகு ரூபாய் நோட்டு எண்ணுகிற மிஷின் 12 மிஷின், அதுல ஒரு மிஷின் வந்து கள்ள நோட்டா நல்ல நோட்டான்னு பாக்குற மிஷின். இதெல்லாம் வந்து ஒவ்வொரு பிசினஸ் மேன் வீட்லயும் இருக்குது அப்படின்னு சகோதரி சரஸ்வதி சொல்லுவாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. எப்படி சகோதரி வந்து கேசி பழனிசாமி சொன்னாங்களோ, நீங்க இன்னொரு உங்களுக்கு வசதியான ஒரு பாகத்தை எடுத்து பேசுறீங்க. அதே தேர்தல் ஆணையம் நான் சொல்றேன், வாக்குப்பதிவை தள்ளி வைக்கக்கூடிய காரணத்துல திமுக வேட்பாளர் மீதும் திமுக தரப்பு மீதும் கடுமையான காரணங்களை சுட்டிக்காட்டுது, கடுமையான குற்றச்சாட்டுகளை வைக்குது. அதுல ஹரிஹரன் அதுல வந்து ரெண்டுலயும் ஒரு நீங்க ஃபைன் டிஸ்டிங்ஷன். அதாவது இந்த 2வது சொல்லக்கூடிய வேட்பாளருடைய வீட்டுல அது வந்து கரூர்ல, இன்னொன்னு வந்து அவருடைய பையன் வீட்டுல சென்னையிலன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து எல்லாருமே வந்து பிசினஸ் பீப்புள். அந்த பணத்துக்கும் நான் என்ன சொல்றேன், இந்த ஆம்புலன்ஸ் பணம் நம்பர் பிளேட் மாத்தப்பட்ட ஆம்புலன்ஸ் ஒரு தனியார் இடத்துல, அதுல வந்து சிசிடிவி கேமராக்களுடைய பதிவுகளை வந்து தொடர்ந்து எல்லா கட்சிகளும் கேட்டார்கள். ஆனால் இதுவரை கொண்டு வரப்படவில்லை. இதுல இன்னொரு பியூட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, குற்றச்சாட்டுடைய தன்மை மாறலாம், ஆனா ரெண்டு தரப்பு மீதும் குற்றச்சாட்டு இருக்கு அப்படின்னு சேர்த்து பார்க்கணும். நான் என்ன சொல்றேன், mere possession of cash by a businessman who happened to be a candidate,
அதை வந்து நீங்க ரொம்ப ரெண்டையும் அதை ஒப்பிட்டு பார்க்கணுங்கிறதுக்காகத்தான் அதை பண்ணாங்களோன்னு கூட நான் நினைக்கிறேன். இதை காம்பன்சேட் பண்றதுக்காகத்தான். இல்ல அப்படி வேட்பாளர்கள் கூட பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. ஆனா அந்த தொகுதிகள்லாம் தேர்தல் தள்ளி வைக்கப்படல, ஒத்தி வைக்கப்படல. ஆனா இந்த தொகுதியில திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டு தரப்பிலுமே குற்றச்சாட்டு எழுந்து அது பதிவு செய்யப்பட்டு அதுல கன்வின்சிங்கா தேர்தல் ஆணையம் உணர்ந்து தள்ளி வைக்குது. இல்ல, நான் தேர்தல் ஆணையத்துல நான் என்ன சொல்ல வர்றேங்கிறது மட்டும் தயவுசெய்து தெரிந்து கொள்ளுங்க. அதாவது நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, இந்த அன்புநாதனுக்கு வந்து சாதாரண ஒரு திருட்டு வழக்குல கூட முன்ஜாமீன் கிடைக்காமல் பல்லாயிரக்கணக்கான கைதிகள் சிறையில் இருக்கின்ற போது ஒரு தேசிய சின்னத்தை வந்து ஒரு போர்ஜரியாக பயன்படுத்தி, ஒரு ஆம்புலன்ஸ் வண்டி பயன்படுத்தி, இவ்வளவு பெரிய சூழ்நிலையில அவருக்கு வந்து முன்ஜாமீன் உடனே கிடைக்கிறது சில நேரங்களில் வினோதமாக இருக்கிறது. அதற்கு வந்து அரசாங்க வழக்கறிஞர் வந்து என்ன ஆட்சேபனை சொன்னார் என்பதும் தெரியவில்லை. இது வந்து தேர்தல் ஆணையம் அன்னைக்கே அவரை கஸ்டடிக்கு எடுத்து அவரை விசாரிச்சிருந்தாங்கன்னு சொன்னா ஒருவேளை இந்த மணி ட்ரையல் முழுவதுமே பிடிபட்டிருக்குமோன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது, நீங்க வந்து பழனிசாமியுடைய வீட்டிலிருந்து சொல்லப்படுகிற தகவலை தவிர மற்ற எல்லா இடங்களிலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களை பிடிக்கின்ற போது அவர்களிடம் வந்து அச்சிடப்பட்ட புள்ளி விவரங்கள் அடங்கிய ஒரு பெரிய கணக்கெடுப்பு நடத்திய கம்ப்யூட்டர் ஷீட்ஸ், இது வந்து ஒரு 6 மாதமாக தயார் செய்யப்பட்டது என்றுதான் எல்லோராலும் சொல்லப்படுகிறது. 50 வாக்காளர்களுக்கு ஒருவர், அவர்களை மேற்பார்க்க ஒருவர், அதாவது கண்மூடி கண் திறப்பதற்குள்ளே அவர்களால் வந்து அதை வந்து மிக ஸ்விஃப்டாக டெக்னாலஜிக்கல் சப்போர்ட்டோட செய்ய முடியும் என்று சொன்னால் இது வந்து ஒரு பெரிய ஒரு டெக்னாலஜிக்கல் ஆன்ஸ்லாட் ஆன் டெமோக்ரசி. இது வந்து நாம ஒரு தேர்தல் எப்படி புரிந்து கொள்வதுன்னு தெரியல. ரைட், இந்த தருணத்துல ஒரு சிறிய இடைவெளி இருக்கணும். நான் இதை வந்து சுருக்கமா முடிச்சிருங்க. ஹேவ் டு டேக் a break. எஸ் சார். இதை வந்து ரொம்ப சீரியஸா அணுக வேண்டிய முறை. ரெண்டாவது, தேர்தல் ஆணையம் வந்து தேர்தலை ஒத்தி வைப்பதில் எனக்கு வந்து நம்பிக்கை இல்லை. அப்படி உண்மையிலே நடந்திருந்தால் சொன்னால் அந்த தேர்தலை ரத்து பண்ணிருக்கணும். அதுதான் முறையாக இருந்திருக்கும், அதுதான் நியாயமான தீர்வாக இருந்திருக்கும் என்று நான் எண்ணுகிறேன். அந்த முடிவும் விவாதத்தை கிளப்பி இருக்கிறது. அது பற்றியும் நாம் பேச வேண்டியிருக்கிறது. குற்றச்சாட்டு 2 பிரதான திராவிட கட்சிகள் மீதும் பரவலாக வைக்கப்படுகிறது. இந்த 2 தொகுதிகளில் தேர்தல் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இது தீர்வா? ஒரு சமதளத்தோடு தான் இந்த 2 தொகுதிகளுக்கும் தேர்தல் நடைபெறுகிறதா? நடைபெறக்கூடிய சூழல் ஏற்படுமா? யார் ஆளும் கட்சியாக மே 19ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையில எமர்ஜ் ஆறாங்களோ அவங்களுக்கான ஒரு நல்வாய்ப்பாக போயிடாதா? இது போன்ற சந்தேகங்களும் சேர்ந்து எழுகின்றன. இன்றைய வாக்குப்பதிவு சதவீதம் உணர்த்தக்கூடிய விடயங்கள் என்ன? திரு KT ராகவன் அவர்கள் நம்முடைய இணைகிறார். அவர்கிட்ட கேட்க விரும்புகிறேன். இந்த வாக்கு சதவீதம் ஏதேனும் ஒரு உறுதியான தகவலை உணர்த்துவதாக கருதுறீங்களா? அப்படி நினைக்கல. நீங்க சொன்னது போல 2011 78% என்று சொல்லும் பொழுது இது குறைவான சதவீதம் தான் நினைக்கிறேன் நான். கோர்ஸ் அப்போ வந்து ஏப்ரல் மாதத்துல தேர்தல் நடந்தது, இப்ப மே மாதத்துல நடந்திருக்கிறது. இதையும் கூட கருத்தில் கொண்டிருக்கணும் தேர்தல் ஆணையம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு இன்னைக்கு தாண்டி கடும் மழையும் கூட. ஓகே, பட் மார்னிங் ஹவர்ஸ்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா காலையில ரொம்ப சுறுசுறுப்பா இருந்தது. அப்புறம் ஒரு 3 o'clock மேல மந்த நிலையை தான் இருந்தது, பார்க்க முடிஞ்சது. ஆனாலும் கூட இந்த வாக்குப்பதிவு எதை உணர்த்துகிறதோ இல்லையோ, ஆனால் இங்க இருக்கிற பிரதான கட்சிகள் கிட்ட நான் பார்த்தது ஒரு டெஸ்பரேஷன் இருந்தது. நாம் வெற்றி பிரதான கட்சிகள் அப்படிங்கும்போது உங்களதுல விலைக்கு அது இல்ல நான் சொல்றது. ஃபேக்ட் ரிமைன்ஸ் தட் ADMK ரூலிங் பார்ட்டி, DMK ஒரு அடுத்ததாக அவங்க ரூலிங் பார்ட்டியா இருந்தவங்க, அதனால அப்படி சொல்றேன். இப்ப இந்த 2 கட்சிகளுக்குமே இன்றைக்கு அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை இல்லாம தான் இந்த தேர்தலை சந்தித்தார்கள் என்றுதான் சொல்லுவேன். அதனால தான் பணம் பிரச்சனை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான புகார்கள், திரு ராஜேஷ் லக்கானி கூட சொல்லும் பொழுது ஆயிரக்கணக்கான புகார்கள் வந்திருக்குதுன்னு சொன்னார். அதற்கு முதல்லயே நடவடிக்கை எடுத்திருந்தா இன்னும் தேர்தல் நல்லா நடந்திருக்கும். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு இந்த 2 சட்டமன்ற என்ன செய்திருக்க முடியும் நினைக்கிறீங்க? இதுவரைக்கும் எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு தேர்தல் ஆணையத்துடைய நடவடிக்கையால ஒரு 100 கோடி ரூபாய்க்கு மேல 105 கோடி ரூபாய்க்கு மேல பிடிபட்டிருக்கிறது. வாட் எல்ஸ்? என்ன 100 கோடியோ 1000 கோடியோ இல்லாட்டி 10 கோடியோ, அதனால நாங்க எவ்வளவு கோடியை பிடிச்சிருக்கோங்கிறது இல்ல கணக்கு. இதனுடைய விளைவு என்ன நடந்திருக்கு? நீங்க 2 தேர்தல் இன்னைக்கு போஸ்ட்போன் பண்ணிருக்கிறீங்க, ஓகே. பட் நாங்கெல்லாம் எத்தனையோ முறை தேர்தல் ஆணையருக்கு இங்க பணம் கொடுக்க கேள்விப்படுறோம்லாம் எல்லா அரசியல் கட்சியும் கொடுத்திருக்கிறோம், புகார்கள் கொடுத்திருக்கிறோம். இந்த நடவடிக்கையை ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே கூட எடுத்திருந்தாருன்னு வச்சுக்கோங்க, திடீர்னு தேர்தலை போஸ்ட்போன் பண்ணுவதோ அல்லது முக்கியமான தலைவர்கள் அவங்களுடைய கான்ஸ்டிடியூன்சியில் இப்படி நடக்குதுன்னு கேள்விப்படும் போது அதை 23, 24 ஒரு மாசம் கழிச்சு நடத்தணும்னு சொன்னாலே
எல்லாருக்குமே ஒரு ஷாக் வந்திருக்கும், எல்லாருக்குமே ஒரு அச்சம் இருந்திருக்கும், ஒழுங்கா தேர்தல் நடக்கணும்னு நினைச்சிருப்பாங்க. இன்னும் ஸ்டெப் எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா எடுத்துருக்கணும். நீங்க இதை எப்படிதான் சரி பண்ணுவீங்க? என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஓரளவுக்கு தொகுதியில தேர்தலை ஒத்தி வைத்ததே இது வரைக்கும் பார்க்காத ஒரு ஸ்டெப் இல்லையா சார்? அதெல்லாம் இது நீங்க இது வரைக்கும் தமிழ்நாட்டுல இந்த மாதிரி பிடிச்சதே இல்ல. 100 கோடி அதுல ஒரு பெருமை. நான் 2 தேர்தலை தள்ளி வச்சு யாருமே செய்யாத நாங்க பண்ணிட்டோம். அதுல இது பெருமை செய்யறது ஒண்ணும் கிடையாது. இன்னைக்கு இப்ப தேர்தல்ல பாத்தீங்கன்னா குறிப்பா என்னோட கான்ஸ்டிடியூவன்சிலேயே கூட கடந்த முறை சில பாக்கெட்ஸ்ல பெரிய கலவரம் எல்லாம் நடந்தது. இன்றைக்கு நிஜமாவே நாங்களும் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் இன்ஃபேக்ட் பாராமிலிட்டரி போர்சஸ் நிறைய எங்கேயுமே பார்க்கல. ஸ்டேட் போலீஸ் தான் இருந்தாங்க. ஆனாலும் கூட இன்னும் அன்டவர்ட் இன்சிடென்ட் ஒன்னும் நடக்கலன்னா அது காரணமா நான் நினைக்கிறேன் இந்த 2 தேர்தலோட போஸ்ட்போன் பண்ணது கூட ஒரு காரணம் இருக்கலாம். மேபி. ஆமா, அது என்னுடைய பார்வையில அது. பட் ஆனா 14லயோ 2011லயோ 2009லயோ கடந்த ஒரு 4-5 தேர்தலா பண பட்டுவாட ஒரு பிரச்சனையா இருந்திருக்கே தவிர தேர்தல் நாளை அன்றைய வன்முறைகள் அப்படிங்கிறது இருந்தது. 2011ல இருந்தது. கொளத்தூர்ல 2011ல இருந்தது. ஒரு மைனர் இன்சிடென்ட்ஸ் அங்க மைனர் மேஜர்ங்கிறது இல்ல சார். நீங்க இதை சிறப்பாகவே செஞ்சிருக்க முடியும்னு நான் சொல்ல வரேன். இத அதனால இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் விறுவிறுப்பான வாக்குப்பதிவுங்க கடந்த முறை கம்பேர் பண்ணும்போது விறுவிறுப்புன்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த டெஸ்பரேஷன் இவங்க 2 பேருக்கும் இருந்திருக்குது. அது ஏன்னா அவங்களுக்கே தெரியுது மக்கள் மாற்றத்தை விரும்புறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இவங்க 2 பேருக்குமே இருப்பதனால தான் அந்த டெஸ்பரேஷன் அவங்க கிட்ட பார்க்க முடிஞ்சது. அது எதிரொலிக்குமா தேர்தல் முடிவுகள் பார்க்கணும். இதுல இந்த வாக்குப்பதிவு சதவீதங்கள்ல இன்ட்ரெஸ்டிங்கா பார்க்கக்கூடிய விஷயம், பாட்டாளி மக்கள் கட்சி எதை தன்னுடைய ஃபோர்டேவா தன்னுடைய பலமிக்க பகுதியா கருதுகிறதோ, தர்மபுரி, பெண்ணாகரம் எங்கெல்லாம் உங்களுக்கு ஒரு ப்ரோவன் ட்ராக் ரெக்கார்ட் இருக்கோ அங்கெல்லாம் 85%, 82, 84% அப்படின்னு காட்டுது. இதே போல பேட்டர்னை தான் தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதியில 81% நாடாளுமன்ற தொகுதியில தேர்தலில் பார்த்தோம். அது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஆதரவான ஒரு சூழ்நிலையை உருவாக்கிச்சு. அது போல இந்த ஒரு மாற்றுல யார் பலமான மாற்று அப்படின்னு பார்க்கும்போது பாமகவுக்கு நீங்க அவங்க சரியான மாற்றா இருக்க முடியாதுன்னு தொடர்ந்து கருதி வரீங்க. அவங்களுக்கு ஒரு நல்வாய்ப்பை இது ஒரு பெர்சன்டேஜ் உணர்த்துவதா கருது இல்லையா? தர்மபுரியிலயோ பெண்ணாகரத்திலயோ ஹாரூர்லயோ இது போன்ற தொகுதிகள். அதாவது இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு அனுமானங்களா நம்ம சொல்ல முடியாது. இப்ப தர்மபுரி மற்ற பகுதிகளில் பாட்டாளி மக்கள் கட்சி அவர்களை சார்ந்தவர்கள் அல்லது அவர்கள் நினைக்கக்கூடிய அவர்களுடைய சமூகத்தை சார்ந்தவர்கள் அதிக எண்ணிக்கையில இருக்கிறதுனால மட்டுமே அவங்களுக்கு ஓட்டு கிடைச்சிரும் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். 2வது, சென்ற தேர்தலில் அதை வைத்து வெற்றி பெற்றார்கள்ங்கிற கணக்கு அப்படியே இப்ப பாக்குறதுங்கிறது இதே பேட்டர்ன் எக்ஸாக்ட்டா அமைந்திருந்தது. இல்ல இதே பேட்டர்ன் இருந்திருக்கலாம். ஆனாலும் கூட நம்ம அப்படி ஒரு முடிவுக்கு வர முடியுமா அப்படிங்கறத என்னால சொல்ல முடியல. என்னால அதை உறுதியா சொல்ல முடியல. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, இந்த தடவை தலித்துகளுடைய ஓட்டும் ஒரு கணிசமான அளவு அங்க பதிவாயிருக்கு முந்திய விட. என்ன காரணம் அப்படின்னாக்க, திருமாவளவன் தலித் அமைப்புகளுடைய மைய பிரச்சனை என்பது பாட்டாளி மக்கள் கட்சி உருவாக்கின பிரச்சனைகள்ல மிக பிரதானமானது. ஆரம்பத்தில் எல்லா இடை ஜாதிகள்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் எல்லாத்தையும் சேர்த்து தலித்துகளை அரசியலிருந்து ஐசோலேட் பண்ணணுங்கிற மாதிரியான ஒரு முறைமை கிட்டத்தட்ட இந்த தேர்தலுக்கு முந்தி இருந்தது. இப்ப அதை எதிர்த்து தலித் மக்கள் ஒரு பெரிய எண்ணிக்கையில வாக்களிச்சிருக்கிறது மாதிரி எனக்கு ஒரு தகவல். இன்னைக்கு எந்த அளவுக்கு உயிரோட்டத்தோட ஒரு போல் இஷ்யூவா இருக்கோ அதை விட 2014 இருந்தது. அதுவே கூட ஒரு போலரைசேஷனுக்கு வழிவகுத்து பாமகக்கு ஹெல்ப் பண்ணிச்சு தர்மபுரி மாதிரியான பாக்கெட்ஸ்ல. நான் அப்படி பார்க்கல. ஏன்னா நீங்க ரொம்ப மேலெழுந்த வாரியா அந்த விஷயத்தை பாக்குறதா நான் கருதுறேன். என்ன நீங்க ஆழமா பார்க்கணும். அதை நீங்க வெறும் ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாதுங்கிற மாதிரி இந்த புள்ளி விவர கணக்குகளை மட்டுமே இதை பார்க்க கூடாது. சோசியல் இன்ஜினியரிங் இஸ் டிஃபரண்ட். அடித்தளத்தில் இருக்கக்கூடிய மக்கள், சமூக அமைப்பு, அந்த சமூக அமைப்பில் இருக்கக்கூடிய வேறுபாடுகள் இதெல்லாம் வேறுபட்டது. இப்ப ஒரு ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ஒரு விடுதலைக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்துல அவங்களுடைய வாக்களிப்பு ரொம்ப கூடுதலா இருக்கும். இதை நான் ஒரு இதுக்காக சொல்லல. தஞ்சை மாவட்டத்துல 1948 முடிஞ்சு வர்ற போது ஒரு தலித் லிபரேஷன் ஒரு பெரிய அளவுல வந்தபோது ஓட்டு பதிவும் கூடுதலா அந்த பீரியட் அதிகமாச்சு. அது மாதிரி கூட இதை நம்ம பார்க்கலாம். நீங்க சொல்ற அடிப்படையிலேயே ரிசல்ட் வருமாங்கிறத என்னால சொல்ல முடியல. என்னை பொறுத்தவரையில் அந்த அளவுகோலை மட்டும் வைத்து இது முடிவுக்கு வரக்கூடாதுங்கிறது என்னுடைய எண்ணம். அதுல
இதுல நான் இன்னும் ரொம்ப ஒரு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, ஒரு ஒரு ரொம்ப ஒரு தேர்தல் என்பது ரொம்ப ஒரு உற்சாகம் இழந்த ஒரு தேர்தல் போல ஒரு தோற்றம் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்க, நீண்ட தேர்தலா இருந்ததுனாலயோ? நீண்ட தேர்தல் அல்ல, லட்சியங்கள் மறுக்கப்படுகிற போது உற்சாகம் குறைய துவங்கும். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மட்டும் ஒரு ஆட்சியை அகற்றி இன்னொரு ஆட்சியை கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை மக்கள்கிட்ட பரவலா வரலாம். ஆனால் இந்த தேர்தல்ல ஒரு மாற்றம் வேண்டும் என்ற ஒரு இளைஞர் குழுக்களும் வருது. அந்த மாற்றம் நடக்குமா நடக்காதாங்கிற சந்தேகங்களும் ஒரு பெரிய அளவுல திட்டமிட்டு மீடியாக்களால் ஊடகங்களால் உருவாக்கப்படுகிறது. கருத்து கணிப்பு அது இதுன்னு போடுறதுக்கு முந்தையே ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் மக்களை வேற எந்த சிந்தனைக்கும் பண்ண விடாம, விலைவாசி உயர்ந்திருக்கா அல்லது வெள்ளத்தால பாதிக்கப்பட்டவனுக்கு ஏதாவது இருக்கா என்ன ஏதுங்கிறது இல்லாமல் யார் இந்த மியூசிக்கல் சேர்ல உட்காருவாங்கன்னு ஏகப்பட்ட சுத்து நம்முடைய ஊடகங்கள் சுத்தி மக்கள்கிட்ட என்ன ஆயிடுச்சுனாக்க, இது நடக்குமா அது நடக்குமாங்கிற குழப்பம் ஒன்று ஏற்பட்டிருக்கு. பணக்குழப்பம் ஒன்று. ரெண்டாவது ஊடகங்கள்ட்ட இன்னைக்கு ஒரு பெரிய போட்டி இருக்கிறதா நான் கருதுறேன். இந்த ஊடகம் பெருசுங்கிறதுக்காக வேண்டி அந்த ஊடகம், அந்த ஊடகம் பெருசுங்கிறதுக்காக இந்த ஊடகம், நீங்கெல்லாம் மாறி 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 போட்டு அடிச்சு 2 பேர் இந்த டீம் ஜெயிக்குதுங்கிறீங்க, இந்த 2 பேர் இந்த டீம் ஜெயிக்கிறீங்க. அவன் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு மனம் குழம்பிய நிலையில் எங்க போறது என்ன பண்றதுன்னு. ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நான் ஃபோர்த் எஸ்டேட்னு சொல்ற ஊடகம் தான் ஜனநாயகத்தில் மிக கூடுதலான பங்களிப்பை அது உருவாக்கியது. பிரெஞ்சு புரட்சிக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா மனிதகுல வரலாற்றுல மிகப்பெரிய அளவில் ஊடகங்கள் தான் மாற்றங்களை உருவாக்கியது. இப்ப இருக்கக்கூடிய ஊடகங்கள் என்ன பண்ணுதுனாக்க, ஜனங்களுக்கு ஒரு அறிவுபூர்வமான ஒரு விவாதத்துல கொண்டு போறதுக்கு பதிலா பல அதாவது ஒரு ஏல கம்பெனியில நின்றுகிட்டு இந்த பொருள் உயர்ந்ததா இந்த பொருள் உயர்ந்ததா நீங்க பதில் சொல்லுங்கிற மாதிரி ஊடகங்கள் போதிவி அறிவு மறுக்கப்பட்ட நிலை ஒண்ணு. இன்னொரு விஷயம் வருத்தம் இதுல புரிந்து கொள்ளக்கூடியது. அதுல இருந்து நம்ம ஒரு மிகுந்த பொறுப்போடையும் நமக்கு ஒரு இந்த விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க கிரிட்டிசைஸ் செய்த விவகாரங்கள்ல ஒரு நல்ல ட்ராக் ரெக்கார்ட் இருக்கிறது, ப்ரோவன் ட்ராக் ரெக்கார்ட் இருக்கிறது, மிகுந்த பொறுப்புணர்வோடு தான் நாம் நடந்து வருகிறோம் அப்படிங்கிற தகவலையும் சேர்ந்தே பதிவு செஞ்சுக்கிறேன். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட், ஐ ரெஸ்பெக்ட் யுவர் சென்டிமெண்ட்ஸ். ஓகே. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, அதே போல இந்த பணம் ஒரு ஜனநாயகத்துல நான் ரொம்ப இன்னும் வெளிப்படையா கேட்கிறேன். ஜனநாயகத்துல நான் தோக்கலாம், இவரு தோக்கலாம், நம்ம சகோதரி சரஸ்வதி கூட ஏகப்பட்ட ஓட்டுல ஜெயிக்கலாம். இதெல்லாம் ஜனநாயகத்துல ஒரு சிரிப்பை பாருங்களேன், ஏகப்பட்ட ஓட்டுல ஜெயிக்கிறதுக்கு வாழ்த்துக்களை, அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா என்னன்னா, ஜனநாயகத்தினுடைய அடிப்படைகளை தகர்த்துட்டோம்னா என்ன ஆகும், அதை யோசிக்கணும்ல. நிச்சயமா. நான் திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள்ட்ட நான் கேட்க விரும்புறேன். இப்போ பரவலா பணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இது விசாரிக்கப்படணும் இப்படிங்கிற குற்றச்சாட்டை மற்ற கட்சிகள் வைப்பது போல திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் கூட்டணியும் சொல்கிறது. ஒருவேளை அதிமுகவுக்கு பாதகமாக முடிவுகள் வருமாய் இந்த பண விநியோகத்தையும் மீறி திமுக ஜெயிக்கிறதுங்கிறது பொருளாகுமா, இல்ல மற்ற மாற்றணிகள் சொல்வது போல திமுகவும் பணம் கொடுத்தது அதனது விளைவு அப்படின்னு ஒரு புரிதலுக்கு வாய்ப்பு ஏற்படும்? அதாவது இதுல ஒன்று ஹரி, அதாவது நான் நண்பர் தோழர் மகேந்திரன் சொன்னதை நான் நல்ல ஆழமா உள்வாங்கியிருக்கிறேன். ஆனா ஊடகங்கள் ஏற்பாடு செய்ததுதான் சொல்றதை என்னால ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா இது முதலில் இருந்தே இந்த தேர்தல் ஆரம்பித்த நாளில் இருந்து மக்களுடைய கவனமும் முனைப்பும் திமுக அதிமுக என்ற 2 கட்சிகளை நோக்கித்தான் இருந்ததே ஒழிய அந்த மாற்று அணி என்று சொல்லக்கூடிய அணியை மாற்று அணியாக மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதை நீங்க தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இதுல திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றால் அதிமுகவுக்கு மாற்றாக திராவிட முன்னேற்ற கழகத்தை மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களா என்ற அர்த்தமே ஒழிய அதை நான் வேற ஒரு கோணத்தில் அதை பார்க்க விரும்பல. நான் என்ன இந்த தேர்தலுடைய முறைகள் எந்த கட்சியாக இருந்தாலும் சரிதான். நாளைக்கு அவர் சொல்றத ஜனநாயகம் வெல்ல வேண்டும் என்று நான் ஒத்துக்கொள்றேன். நீங்க பாத்தீங்கன்னா இந்த 40 நாள்ல 4000 கோடி ரூபாய்க்கு டாஸ்மாக்ல வியாபாரம் நடந்திருக்கு. 4000 crores 40 days. கடைசி 3 நாட்கள்ல 300 கோடி ரூபாய்க்கு 330 கோடி ரூபாய்க்கு நடந்திருக்குது டாஸ்மாக்ல. இதெல்லாம் ஒரு ஆரோக்கியமான ஜனநாயகத்திற்கு நம்மை அழைத்து செல்லுமா? இதை போன்ற ரொம்ப அடிப்படையான கேள்விகள் இந்த தேர்தலின் மூலமாக வெளிப்பட்டிருக்கிறது என்று நான் எண்ணுகிறேன். ஆகவே அது அந்த முறையில் அணுக வேண்டும் என்று நான் பார்க்கிறேன். இரண்டாவது, அவர் சொன்னது போல தர்மபுரி பெண்ணகரம் போன்ற கான்ஸ்டுவன்சியில நான் தோழர் மகேந்திரன் சொன்னது எப்படின்னு கேட்டீங்கன்னா,
என்னைக்குமே வந்து எவரி ஆக்ஷன் வில் ஹேவ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். அதாவது ஒரு பக்கம் கன்சாலிடேஷன் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா அடுத்த பக்கமும் கன்சாலிடேட் ஆகும். இந்த தடவை அதுல வந்து நீங்க நோ கம்யூனிட்டி இஸ் எ மெஜாரிட்டி கம்யூனிட்டி இன் எனி பார்ட் ஆஃப் தமிழ்நாடு. எந்த சமூகமும் தமிழ்நாட்டில் வந்து சிங்கிள் லார்ஜஸ்ட் கம்யூனிட்டியா இருக்கலாம், ஆனா பெரும்பான்மை சமூகமாக இருக்க முடியாது. ஆல் புட் டுகெதர் அவங்க தான் மெஜாரிட்டியா இருப்பாங்க, ஆல் அதர் கம்யூனிட்டிஸ். ஆகவே அந்த வகையில கன்சாலிடேட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அந்த கோணத்துல அதை நான் பார்க்க வேண்டும் என்று நான் எண்ணுகிறேன். இது எல்லாத்துக்கும் மேலாக ஒரு அர்பன் ரூரல் டிவைட் இருந்திருக்கு. ஒரே பாயிண்ட் முடிச்சிடறேன். ஒரு அர்பன் ரூரல் டிவைட், அதாவது நகர்ப்புறங்கள்ல வாக்குப்பதிவு குறைவாக இருக்கிறது, கிராம பகுதிகளிலே வந்து வாக்குப்பதிவு அதிகமாக இருக்கிறது. சென்னை மெட்ரோபாலிட்டன் சிட்டியில வந்து வாக்குப்பதிவு தான் இருக்கிறதுலே ரொம்ப குறைவான வாக்குப்பதிவு. இதற்கு என்ன காரணம் என்பதை பார்க்கும்போது சென்னை சமீபத்தில் பெருவெள்ளத்தை சந்தித்தது. ஆக அது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு போல் இஷ்யூவா இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது, எல்லாரும் எழுப்பினாங்க. ஆனா இங்க ஒரு கடுமையான ஆன்டி இன்கம்பன்சி இருக்குமானா ஒரு ஹை போலிங் பர்சன்டேஜும் வெளிப்பட்டிருக்கணும் இல்லையா? ஆமா, அதனாலதான் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நியூ ஓட்டர்ஸ் நிறைய டேர்ன் அவுட் ஆகலையும் நான் நினைக்கிறேன். அதாவது 1.5 கோடி புது வாக்காளர்கள் சொன்னோம் இல்லையா, அந்த 1.5 கோடி புது வாக்காளர்கள் வந்து நாம் நினைத்த அளவுக்கு வந்து அவர்கள் வாக்குச்சாவடிக்கு வந்து வாக்களிக்கவில்லையோ என்ற அச்சம் எனக்கு இருக்கிறது. அது நாளைக்கு வந்து தேர்தல் முடிவுகளை பார்த்த பிறகுதான் அதை பற்றி ஒரு தெளிவான பதில் சொல்ல முடியும். வாக்குப்பதிவு எந்த அளவுக்கு நடைபெற்றிருக்கிறது, வயது வாரியா, ஜெண்டர் வாரியா, இன்று இரவு இல்ல நாளை காலை தேர்தல் ஆணையம் அறிவிப்புகளை வெளியிடும். அதில் நம்ம உற்று நோக்கி பார்க்கணும். உங்களோட இறுதியான கருத்து ரொம்ப சுருக்கமா முடிச்சுங்க திருப்பி. ஒட்டுமொத்த என்னையா கேக்குறீங்க? ரொம்ப சுருக்கமா முடிச்சுங்க. எல்லாரோட இறுதியான கருத்தையும் கேட்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. இறுதி எனக்கு என்ன கருத்துன்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமாக தேர்தல் வந்து இந்த 2 இயக்கங்களுக்குள்ளதான் இருந்தது. அது ரெண்டாவது, நீங்க வந்து இந்த பணம் கொடுப்பதை வந்து 2-3 நாமே, அதாவது திரு வைகோ அவர்கள் எல்லா பொதுக்கூட்டங்களிலும் என்ன சொன்னார் என்றால், யார் நினைத்தாலும் பணம் கொடுப்பதை தடுக்க முடியாது என்பதை தொடர்ந்து சொல்லிக் கொண்டே வந்தார். அது பழைய தலைமை தேர்தல் ஆணையர் கோபாலசாமி அவர்களும் இந்த எலெக்ஷன் கமிஷன் cannot stop bribing of money to voters அவரும் திரும்ப திரும்ப சொல்லி வந்தார். இது வந்து ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் உண்டாக்கிடுச்சோ அப்படின்னு நான் பயப்படுறேன். அந்த கோணத்திலையும் இந்த தேர்தல் பிரச்சாரத்தை பார்க்க வேண்டும். ஆகவே இன்னும் 2-3 நாள் காத்திருந்தால் மக்கள் யாருக்கு முடிவு எடுத்திருக்கிறாங்க தெரிய வரும். முதலமைச்சர் சொல்வதை ஆமோதிக்கிறார் திரு பீட்டர் அல்போன்ஸ். செல்வி சரஸ்வதி அவர்கள்ட்ட கேட்கிறேன். இது வரைக்கும் 4 தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள், எக்ஸிட் போல்ஸ் வந்திருக்கிறது. அதுல 3 திமுக ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பை பற்றியே சொல்கிறது. இதை அப்படியே, ஏன்னா 3:4 அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது 1:3 அப்படின்னு பார்க்கும்போது, இதை இந்த நிலையை மாற்றி அதிமுக மீண்டும் ஆட்சியை தக்க வைக்கும் நினைக்கிறீங்களா? ஏனென்றால் 84க்கு பிறகு ஒவ்வொரு முறையும் ஆட்சி மாறி இருக்கு. இல்ல, அஸ் அ வேட்பாளரா நான் ஓட்டு கேட்டு போகும்போது பெண்கள் கிட்ட இருந்த ஆதரவு அம்மாவுக்கு நான் பார்த்தேன். அதாவது நாங்க வந்து ஓகே, ஐ மே பி அன் ஆக்ட்ரஸ், பட் வந்து பார்த்துட்டு போயிடலாம். பட் அவங்க வந்து வாய் திறந்து சொல்லி சின்னத்தை காமிச்சதும் அனுபவபூர்வமா நான் உணர்ந்தேன். எக்ஸிட் போல்ஸ் இப்போ 6 மணி வரைக்கும் நிலவரம் வந்திருக்கு, இன்னும் நமக்கு முழு நிலவரம் வரல. அதுக்குள்ள எக்ஸிட் போல் அவங்க எப்படி பண்றாங்கன்னு ஐ கான் அண்டர்ஸ்டாண்ட். ஃபுல்லா ஒரு இவ்வளவுதான் ஆயிருக்குன்னு சொன்னா தே கேன் சே. அவங்க 4 மணிக்கே பூத்தை விட்டு 4 பேர்த்த கேட்டு வந்தா லெட் த ஃபுல் ஃபார்ம் கம். எனக்கு முழுமையான நம்பிக்கை இருக்கு. இளைஞர்கள், இளைய சமுதாய வாக்குகளும் பெண்களுடைய இந்த மேனிஃபெஸ்டோ, அம்மாவோட மேனிஃபெஸ்டோ ஹஸ் ரீச்ட் த பீப்புள். அதுல வந்து நிறைய பெண்களுக்கும் மேனிஃபெஸ்டோ ஒரு பக்கம் அப்படிங்கிறது ஒவ்வொரு தேர்தலையும் ஒரு ஃபேக்டரா தொடர்ந்து இருந்திருக்கு. அதற்கு எப்படி இந்த தேர்தல் விதிவிலக்கு? நிச்சயமா இல்ல. இந்த 5 வருடங்கள்ல அம்மா செய்த மக்கள் நல திட்டங்கள் மக்கள்கிட்ட போய் சேர்ந்திருக்கு. Especially the children goes to the school and the laptop system la amma unavula it has reached the people, they are happy about it. And ipo amma manifesto சொல்றத அவங்க நம்புறாங்க. சொன்னாங்க 2011ல சொன்னதெல்லாம் செஞ்சாங்க, அதே மாதிரி இத செய்வாங்க. So they are, especially ladies are supporting amma like anything. அத நான் கண்கூடா பார்த்தேன். இளைய சமுதாயமும் தங்களுடைய ஆதரவை மிக பெரும்பான்மையாக அம்மா கொடுத்திருக்காங்க. டெஃபினெட்லி அம்மா மறுபடியும் சீஃப் மினிஸ்டர் அமர போறாங்க. நடக்க போற உண்மை அதான்.
எல்லாரும் நம்பிக்கை வைக்கிறதுக்கான வாய்ப்பு இன்னும் 2 நாட்களுக்கு இருக்கிறது. மக்களுடைய தீர்ப்பு தெரியும் வரை நான் திரு ராகவன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். எந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பும் 4 சீட்டுக்கு மேல பாரதிய ஜனதாவுக்கு கொடுக்கல. 2014 ஒரு வலுவான அணியை கட்டமைத்தீங்க. ஆனாலும் கூட 19% வாக்குகளை பெற முடியல தவிர நிறைய சீட்டுகளை பெற முடியல. இம்முறை அந்த வாய்ப்பும் உங்களுக்கு இல்லாமல் இருக்கிறது. இன்னைக்கு மாற்று அப்படிங்கிற கோஷத்துல ஒரு சிறிய பகுதி உங்களால எடுக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? யூ வில் எமர்ஜ் எல்லாத்திலயுமே மற்ற மாற்றுகளை விட அதிகமான சீட்டுகள் வாக்குகள் பெறக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பா நினைக்கிறேன். ஏன்னா இன்னொன்னு, நீங்க எக்ஸிட் போல டிபெண்ட் பண்ணி பேசணும், கருத்துக்கள் சொல்லணும்னு சொன்னா நீங்களே சொல்லுங்க. உங்க தொலைக்காட்சியில இந்த கட்சி தான் வரும்னு சொன்னீங்க, இன்னொரு தொலைக்காட்சி வேற சொல்லுது. எதை டிபெண்ட் பண்ணணும்? யார் இதுல உண்மை சொல்லுகிறார்கள், யார் பொய் சொல்றார்கள், அதெல்லாம் டிஸ்கஸ்லாம் பண்ண முடியாது. விவாதங்களுக்கு வேணா நாளைக்கு ரிசல்ட் வர வரைக்கும் நம்ம இந்த மாதிரி ஏதாவது டெய்லி பேசிட்டு இருக்கலாமே தவிர ரிசல்ட் வந்தாதான் தெரியும். அண்ட் சைலண்ட் ஒரு மக்களுக்கு ஒரு மாற்றம் வேணுங்கிறதுல இந்த முறை பார்க்க முடிந்தது. அதனுடைய வெளிப்பாடு 19ஆம் தேதி இருக்கும் நான் நம்புறேன். எக்ஸிட் போல் பொறுத்த வரைக்கும் சகோதரி சொன்னதை எனக்கும் கூட அதுல ஏற்றுக்கொள்கின்றேன். எப்படி அவங்க அசஸ் பண்றாங்கன்னு புரியல. நீங்க எக்ஸிட் போலுக்கு முன்னாடி நீங்க நடத்தின போல் ஒரு மாதிரி இருக்கு, இப்ப எக்ஸிட் போல் ஒரு மாதிரி இருக்கு. எது உண்மை எது பொய்? யாரோ ஒண்ணு பொய், எனக்கு புரியல. அதனால எனக்கு இப்போ பட் பிஜேபி பொறுத்த வரைக்கும் நாங்க நிச்சயமா கடந்த காலங்களோடு நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுவோம் இந்த முறைங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. எங்களுடைய கள நிலவரம், களத்துல எங்களுடைய வேட்பாளர்கள் எல்லாருமே நல்லாவே ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கிறாங்க. அது எங்களால கண்கூடா பார்க்க முடியுது. எங்களுக்கு அந்த மாதிரி ரிப்போர்ட்டும் இருக்கு. we hope to perform well this time. இறுதியான கருத்து ரொம்ப சுருக்கமா திரு மகேந்திரன், ரொம்ப சுருக்கமா இறுதியான கருத்து. என்னுடைய இந்த எக்ஸிட் போல் அப்புறம் அதே போல அதுக்கு முந்தி இருக்கக்கூடியதெல்லாம் தடை செய்யணுங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். சிங்கப்பூர் கவர்மெண்ட் தடை செஞ்சிருக்கு. உலகத்துல பல நாடுகள் இதனால் ஏற்படக்கூடிய தீமைகளை பற்றி இருக்கு. நம்முடைய ஊடகங்கள் எதிர்காலத்துல இந்த மாதிரி எக்ஸிட் போலால என்னென்ன தீமைகள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறத பத்தி நீங்க விவாதிக்கணுங்கிறது என்னுடைய கருத்துக்கள் ஒண்ணு. ரெண்டாவது, இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் வர்ற எதிர்வரும் காலங்கள்ல ஒரு மாநில அரசாங்கத்தினுடைய அதிகாரிகளை அப்படியே வைத்து தேர்தலை நடத்துவதை விட பக்கத்து மாநிலங்கள்ல இருந்து ஆட்களை கொண்டு வந்து நடத்தினா என்னங்கிறத பற்றியும் தேர்தல் ஆணையம் பரிசீலனை செய்ய வேண்டும். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம், தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரிகள் ரொம்ப யோக்கியமா இருந்தாலும் கூட அதை நடத்தக்கூடிய மாவட்ட இன்னும் பல இடங்களில் செயல்படுத்தக்கூடிய இடம் இருக்கு பாருங்க, அங்க ஒரு பெரிய தவறும் பெரிய குறைபாடும் இருப்பதாக நான் கருதுகிறேன். காரணம், அவங்களுக்கு எல்லாருக்குமே பல தேர்தல்ல பணம் கொடுத்து பழக்கப்பட்டவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். அதனால அதை ஏன் மாத்தக்கூடாது அப்படிங்கறத பற்றியும் தேர்தல் ஆணையம் எதிர்காலத்துல திமுக காங்கிரஸ் கோரிக்கையை வைக்கவும் செய்திருக்கிறது. இந்த முறை இரண்டாவது தேர்தல் முறையே மாற்றணும். ஒரு பெரிய இன்றைய தேர்தல் முறை பணம் மற்ற ஜாதி இன்னும் ஆதிக்கங்களுக்கு உட்பட்ட அந்த தேர்தல் முறையை மாற்றுவதற்கு ஒரு மாற்று தேர்தல் முறை அவசியம் என்பதும், இது இல்லைன்னா ஜனநாயகமே இனிமேல் எதிர்காலத்தில் உயிரோட இருக்காது, மக்களுக்கு அவநம்பிக்கை ஏற்பட்டுவிடும் என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம். ஒவ்வொரு தேர்தலையும் 1951, 52 தேர்தல் தொடங்கி ஒவ்வொரு தேர்தலையும் பல்வேறு புதுமைகளையும் மாற்றங்களையும் தேர்தல் ஆணையம் செய்து வருகிறது. ஆனால் அதையும் விஞ்சக்கூடிய புதிய சவால்கள், புதிய பிரச்சனைகள், பிரம்மாண்டமான பிரச்சனைகளும் உழைத்தே வருகின்றன. அடிப்படை மாற்றங்கள் பற்றி பேசப்படுகிறது. தேர்தல் ஆணையமே கூட விகிதாச்சார பிரதிநிதித்துவத்திலிருந்து பல்வேறு முறை மாற்றங்களை பரிந்துரை செய்திருக்கிறது. அந்த மாற்றங்கள் கோரிக்கைகளாக பரிந்துரைகளாக தொடர்ந்து இருக்கின்றன. எப்படியாக இருந்தாலும் இதுல குறைகள் இருக்கலாம், ஆனால் இந்த ஜனநாயகத்தில் பெருமைப்படக்கூடிய நிறைவு பெறக்கூடிய அம்சங்களும் சேர்ந்தே இருக்கின்றன. அவையும் பின்னுக்கு தள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஜனநாயக திருவிழா எந்தவிதமான பெரிய சச்சரவும் இன்றி இன்று நடந்தேறி இருக்கிறது. ஒரு விறுவிறுப்பு வாக்குப்பதிவு என்று சொல்லலாம், பிரம்மாண்டமான வாக்குப்பதிவு இல்லை என்று சொன்னாலும் கூட எவ்வளவு சதவீதம் வாக்குப்பதிவு இறுதியாக பதிவாகி இருக்கிறது இன்னும் சற்று நேரத்தில் தெரியும். மக்கள் என்ன தீர்ப்பை எழுதியிருக்கிறார்கள், அடுத்து அமைய போவது யாருடைய ஆட்சி தக்க வைக்கப்படுகிறதா, மாறப்போகிறதா, எந்தெந்த அணி எந்தெந்த கட்சி எவ்வளவு சீட்டுகளை பெறப்போகிறது, ரொம்ப நாள் பொறுக்க வேண்டியதில்லை. இன்னும் 2 நாட்கள், வியாழக்கிழமை நமக்கு தெரியும் மக்களுடைய தீர்ப்பு. இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட விருந்தினர்கள் அனைவருக்கும், பார்த்த நேர்களுக்கும் நன்றி. இன்னும் நிகழ்ச்சியில் சந்திப்போம். தொடர்வது மக்கள் யார் பக்கம். தொடர்ந்து இணைந்திருங்கள். சந்திப்பீர்கள்.